அட அட அட, மருமவளை நல்லா வேலை வாங்கிக்கிட்டு ஒரு கப்பு காப்பி குடிக்காதான் நல்லாதான் இருக்கு. இருக்கோம் மருமவுல வேலை வாங்கினா சந்தோஷமாக தான் இருக்கும். ச்சே, நான் என் வீட்டில் கூட இப்படி வேலை செஞ்சதில்லப்பா. வியர்த்து விறுவிறுக்கிற அளவுக்கு இப்படி வேலை வாங்குதே. நாக்கு தள்ளி போச்சு. நமக்கு ஒரு டம்ளர் காப்பி போட்டு கொண்டு வரோம், இல்லை ஒரு ஜூஸை போட்டு கொண்டு வரோம்னு பார்த்தா போட்டுட்டு வந்து அது பாட்டுக்கு தனியாக உட்கார்ந்து குடிச்சிக்கிட்டு இருக்கு கிளவி. இரு கிளவி, உனக்கு நான் காப்பிக்குள்ளே பியாதி மாத்திரையை கலந்து போட்டுறீங்க அப்புறம். எல்லாம் என்ன தூணை பிடிச்சிக்கிட்டு அந்த ஆளை சாஞ்சி நிற்கா? வேலையை யாரு பாப்பா? நானா பார்க்கணும்? இந்தா இப்போ துணியெல்லாம் காய போட்டுருவேன். சீக்கிரம் அந்த துணியெல்லாம் காய வச்சு எடுத்து மடிச்சு அயன் பண்ணி அங்கே பத்திரமா வைக்கணும். அந்த ஆளை போட்டுட்டு ஒரு வாரம் கழிச்சு எடுத்துக்கிடலான்னு போட்டுட்டு இருக்கலாம்னு நினைக்காத உடமுண்டை. சரித்தே, பண்ணிடுறேன். அப்புறம் உள்ள வந்து அடுப்பங்கரையில் நிறைய வேலை இருக்கு கிச்சன்ல, அந்த வேலையை வேற பார்க்கணும். சீக்கிரம் சீக்கிரம் வேலையை முடி. உன் குடுமி இப்போ என் கைக்குள்ள, அதனால நீ வேலை செஞ்சுதான் ஆகணும். நான் சொல்லி இதெல்லாம் கேட்டுதான் ஆகணும். எத்தே, நானே உடம்பு சரியில்லாதவா, என்னைய போய் இப்படி வேலை வாங்குறீங்களே. இப்பதான் ஆஸ்பத்திரியில இருந்தே வந்திருக்கேன். சே பாவும் பெரிய பொண்ணு, என்ன வேலை வாங்குதவிய மாமியாரு. இங்க பாரு, இந்த பம்மாத்தெல்லாம் என்கிட்ட பண்ணாத. நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும். ஆமாத்தே, நம்ம 2 பேர் யாருன்னு இந்த ஊருக்கே தெரியும். அதானத்தை அடுத்து சொல்ல வந்திய, அதான் நானே சொல்லிட்டேன். இந்த வாய்க்கு ஒன்றும் உனக்கு குறைச்சல் இல்லை. வேலையில மட்டும் ஒரு ஊரு கிடையாது. 2 டம்ளர் அடுப்புல தண்ணி வையின்னா இவ வேலை எல்லாம் சொல்லியான்னு 2 டம்ளர்ல அடுப்புலதுக்கு தண்ணியை வைக்கா. எங்கன உள்ள கூறு கட்டவள தெரியல. எத்தே, நீங்க தானே சொன்னீங்க, நான் என்ன சொல்லியனோ அதை தான் செய்யணும், அதை தவிர்த்து வேற என்னதுன்னா செஞ்சேன்னா மண்டையில மொட்டை அடிச்சு விட்டுருவேன். நீங்க அதான் பயந்து நீங்க 2 டம்ளர் தண்ணி எடுத்து அடுப்புல வையின்னதை நான் 2 டம்ளர் தண்ணியை மட்டும் அடுப்புலதுக்கு டம்ளரோட வச்சேன். வாங்கிட்ட மனுஷன் பேச ஆகாதம்மா. நான் வீட்டுக்குள்ள போறேன். சீக்கிரமா துணியெல்லாம் காய போட்டுட்டு வந்து சேரு. சாப்பாடு இனிமே நீ தான் செய்யணும் பாத்துக்க. நான்லாம் செய்வேன்னு நினைக்காத. அடுப்பங்கரையில வந்து ஒரு டம்ளர் கூட கழுவ முடியாது. நீ தான் வந்து கழுவணும். எத்தே, வாயை நல்லா பெனாயில் போட்டு கழுவுங்க. கப்பு தாங்கல, இங்க வரைக்கும் அடிக்குது. கூறு கட்டவள, அது உன் வாயில இருந்து அடிக்கலாம். முதல்ல நீ பெனாயில போட்டு கழுவு. அது நானே அந்த ஜட்டி துவைச்சதும் நானே, இந்த பனியன் துவைச்சதும் நானே. பெரிய பொண்ணு, வனமெல்லாம் செண்பகப்பூ, வானெல்லாம் குங்குமப்பூ, தென்பொதிகை காற்றினிலை செந்தாளம்பூ. செவடி நல்லவங்க வாழ்க்கைக்கெல்லாம் சாமிதானே காப்பு, நாமெல்லாம் தெய்வ படைப்பு. செவடி பெரிய பொண்ணு, காது கேக்குதா இல்லையாளா? பெரிய கல்ல தூக்கி மண்டையிலே போட போறேன் பாரு. இது சரிப்பட்டு வராது. பக்கத்துல ஏதாவது கல்லு கிடக்கான்னு பார்க்க வேண்டியதுதான். தூக்கி எரிஞ்சாதான் சரிப்பட்டு வரும் போல இருக்கு. இவ்வளவு நேரம் இவளோட மாமியா கிளவி இருந்துச்சேன்னா நானும் அமைதியா இருந்தேன். இரு கல் எடுத்து கொண்டு போடி. யாரோ நம்மளை கூப்பிட்ட மாதிரி இருந்தத, உமா மாதிரியே இருந்துச்சு. ஆளை காணோம். ஒருவேளை நமக்கு தான் மனப்பிரமையா இருக்குமோ? ஆமா, அப்படிதான் இருக்கும் போல இருக்கு. அங்க யாரையும் காணோம். வீட்டை விட்டு எங்கேயும் வெளியே போகலன்னதும் நமக்கு ஒரே அப்படி தோணுது போல இருக்கு. ச்சே, இந்த மாமியாரை ஏதாவது ஒன்று பண்ணி சீக்கிரமாக வரட்டணும். இல்லாட்டினா இதுங்க உட்கார்ந்துக்கிட்டு நம்மளை வெளியே போகக்கூடாது. வேலை சொல்லியே சீக்கிரமாக நம்மளை கிளவி ஆக்கிரும் போல இருக்கு. இதை துரத்த ஒரு ஐடியா பண்ணணும். என்ன பண்ணலாம்? இந்த கள்ளத்துக்கு போட்டுருவோமா? ஐயோ வேண்டாம். இந்த பெரிய கள்ளத்துக்கு பெரிய பொண்ணு தலையில போட்டோன்னா செத்து விட்டு போவா. வேற நம்ம கொலை கேஸ்ல உள்ள வேறுவோம். வேற எதுனா சின்ன கள்ளத்துக்கு எரிஞ்சு பார்ப்போம். என்ன கல் ஒன்னையும் காணோம். ஐயோ, குட்டி போட்ட பூனை கணங்க அந்த மதிலில் சுற்றிக்கிட்டே இருந்தேன்னா அப்புறம் அவ்வளோதான். நம்ம ஏதோ திருட வந்திருக்கோம் நினச்சி பிடிச்சி உள்ளே வச்சிருவாளுவே. அங்கே ஒரு சின்ன கல் கிடக்கு, இது போதும். சே, என்ன அழகாக இருக்குது இந்த வீடு. பெரிய பொண்ணு நல்லா பெரிய வீடாக போட்டிருக்கா. இந்த வீடு நல்லா பெருசாக அழகாக இருக்குது. நம்ம மட்டும் தான் இன்னும் ஓட்டு வீட்டில் இருக்கோம். நம்மளும் சீக்கிரமாக ஒரு பெரிய பங்களாவாக கட்டணும். ஐயோ, நாய் வந்து கடிக்கிறதுக்குள்ளே ஓடிடுவோம். குலைச்சிட்டு கிடக்கு. பேசாட்டிக்கு நம்ம பயல இந்த வருஷத்துல இருந்து இங்கேயே படிக்க வச்சுக்கிடலான்னு சொல்லி நம்ம மாமனாரையும் இங்கேயே கூப்பிட்டுட்டா என்ன? எப்படியும் இது போகாது இப்போதைக்கு. அதனால வேற வழி இல்லை. மாமனார் இங்கே கூப்பிட்டாதான் சரியாகும். அவிய 2 பேரும் போடுற சண்டையில் நம்மளை மறந்துடுவாவ. நம்ம வீட்டை விட்டு எஸ்கேப் ஆயிடலாம் எங்கனாலும். ஆமாம், அதான் சரி. இந்த செவிட்டு காவிய கல்லை விட்டு எரிஞ்சாதான் சரி வருவா. நேராக உள்ள போகிறோம். ஃபோன் எடுத்து மாமனாருக்கு என்னத்தையாவது சொல்லி ஃபோனை போட்டு வர வைக்கும். என்னது இது? கல்லை குண்டு யார் அடிஞ்சது நம்மளை? எம்மா, என்ன வலிக்கு எவன் பார்த்த வேலைன்னு தெரியலையே. இன்னைக்கு அவனை என்ன பண்ணியன்னு பாரு. எவன்ல அதே கல்லை கொண்டு ஏன் மண்டையை உடைச்சது? வந்தனா என்னத்தை நறுக்குன்னு தெரியாது, வந்து நறுக்கிடுவேன். பெரிய பொண்ணுக்கு கோவப்பட்டுட்டா.
நல்லா வலிச்சிருச்சு போல இருக்கட்டு. வலிக்கட்ட எவ்வளோ நேரம் தான் நான் மதுல தொங்கி கடந்து இவளை கூப்பிடியது. காது கேட்காத மாதிரி இருந்தல்ல, தேவைதானா உனக்கு? ஏம்ல அது தலை மதிலுக்கு கீழே தெரியுது. யார் அது கள்ள தூக்கிட்டு ஒளிஞ்சிருக்காதுங்க. வந்தனா மதில தாண்டி ஏறி குதிச்சு வந்து மிதிச்சு கொண்டு போடுவேன். ஏன்னா பெரிய பொண்ணு நான் தாளா? என்ன பயந்துட்டியோ? எல்லாம் உமா குந்தாணி, நீ பார்த்த வேலை தானடா இது. நான் கூட யாரோ என்னமோன்னு பயந்துட்டேலா. இன்னானி வலிக்குது, என்னத்துக்கெல்லாம் கள்ள தூக்கி எரிஞ்சா கூப்பிட வேண்டியது தானே. நான் கூட பயல்வதான் குருவி வேற எடுத்து ஏதோ கல்லை கொண்டு அடிச்சிட்டானுவோ போல இருக்கு. நம்மள இன்னைக்கு அவனுல ஒரு வழி பண்ணிடணும்னு நினைச்சேன். பார்த்தா நீ. ஆமா, எவ்வளோ நேரம் தான் ஒரு மனுச்சு கூப்பிடியது? இரு, நாங்க பக்கத்துல வாரேன். வா வா சீக்கிரங்க வா. ரொம்ப நேரமா தொங்கிட்டு இருக்க முடியாது என்னால. ஆமா, நீ என்னத்துக்கு இப்ப மதுல ஏறி தொங்கிட்டடக்கா? நேரா வாசல் வழியா வர வேண்டியது தானே. ஆமா, வந்ததை உங்க மாமியார அப்படியே உள்ள வாமான்னு வெத்தலை வாக்கு வச்சு கூப்பிடும்ல. ஏழா அதெல்லாம் ஒன்றும் சொல்லாது. வா, அப்படி வா. அதெல்லாம் உன்னைய தேடி அப்பப்ப வரதான் செய்யும். உங்க மாமியார் தான் அவ வரமுண்டா வெளியே போ ஒழுங்கான்னு துரத்தி விடுது. என்ன விஷயம் சொல்லணும் என்கிட்ட சொல்லு, நான் அவகிட்ட போய் சொல்லியேன்ட்டு வாசல்ல என்னமோ வாட்ச்மேன் மாதிரி நின்று துரத்தி விடுது. உங்க வீட்டுக்கு வாட்ச்மேனும் தேவையில்ல, நாயும் தேவையில்ல, உங்க மாமியார் ஒருத்தர் போதும். அது சரிதான். இந்த காம்பவுண்டுக்குள்ள ஒரு பட்டாம்பூச்சி பறக்கணும்னா கூட எங்க மாமியார் பர்மிஷன் கொடுத்தாதான் அது பறக்குமா. அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கு என்கிட்ட. அப்படியா சொல்லிச்சு உங்க மாமியாரு? இப்ப கூட 4-5 புட்டாம் பறந்துச்சு, 7-8 அணில் போச்சு. இந்த பக்கமும் அந்த பக்கமும் மரத்துக்கு மரம் எல்லாம் தாவிக்கிட்டு ஓடிக்கிட்டு தானே கிடக்கு. எல்லாம் உங்க மாமியார்ட்ட பர்மிஷன் கேட்டுதான் பண்ணுதோ? நீ வேற வெறுப்பேத்ததெல்லாம் சும்மா இருலா. எல்லாம் உமா, என்னானு வேலை வாங்கி என் மாமியார் என்னைய கொள்ளுது தெரியுமா. ஏதாவது இதை துரத்துறதுக்கு ஏதாவது வழி சொல்லலாம். ஏலா, துணியை காய போட சொல்லியதெல்லாம் ஒரு வேலையா? மிஷினு துவைக்க போகுது, நீ எடுத்துக்கொண்டு காய போட போறா. இதெல்லாம் ஒரு விஷயம்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க? அட கிறுக்கி, துணியை துவைச்சதே நான் தாளா. மிஷினில் போடியேன்னு தான் சொன்னேன். மிஷினில் துவைச்சா கரண்ட் புல் ஆயிருமா, தண்ணி வேஸ்ட் ஆயிருமா, எல்லாம் வேஸ்ட் ஆயிருமா. நீ என்னத்துக்கு இருக்கா? நீயே துவை, கையால் துவை, அப்போ தான் அழுக்கு போவோம். மிஷினில் துவைச்சா அழுக்கு போகாது. உன் வீட்டுக்காரன் காலரை நல்லா அக்குளு நல்லா எல்லாம் தேய்ச்சி நல்லா கையிலே துவைன்னு பக்கத்திலே இருந்து வேலை வாங்கிச்சு கிளவி. இவ்வளோ நேரமாக பக்கத்திலே இருந்து ஒரு அழுக்கு ஒரு சொட்டு கூட இருக்கக்கூடாதுன்னு சொல்லிச்சுன்னு மங்குன்னு நானே உட்கார்ந்து நானே தேய்ச்சி எல்லாத்தையும் அழுக்கெடுத்து துவைச்சி அலசி புளிஞ்சு உதறி காய போடணுமா. அதுக்கு பக்கத்திலே உட்கார்ந்துருக்குது கிழவி. ஐயோ, சொல்றத கேட்ட எனக்கே மூச்சு முட்டுதே. கேட்க உனக்கே எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு இதெல்லாம் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். அடுத்து போயிட்டு கிச்சனில் போய் அவ்வளோ வேலையும் செய்யணுமா. தின்ன தட்டையோ டம்ளரையோ கழுவாதான், அதையும் நான் தான் கழுவணுமா. இனிமேல் அடுப்பங்கரையில் போய் என்னென்ன வேலை சொல்ல போதோ தெரியல. ஓ, சமையலும் நீந்தானா? ஆமாம், நானும் என் வீட்டுக்காரர் இருந்தேன்னா என்னத்தையாவது ஒன்று சோத்தை கிண்டியோ கிளறியோ வச்சு சமாளிச்சிருவேன். இதுக்கு அதெல்லாம் பிடிக்காது, குழம்பு வச்சு தான் கேட்கும். இனிமேல் போயிட்டு சமையல் வேலையை வேற போய் பார்க்கணும். அப்போ ரெஸ்ட் இல்லையா உனக்கு? லட்சுமி அக்கா தோட்டத்துக்கு போறேன்னு சொல்லிச்சு. சரி, ஐயா கூட போறதுக்கு உன்னையும் கூப்பிடலான்னு பார்த்தேன். தோட்டத்துக்கா? தோட்டத்தில் நல்லா ஜாலியாக இருக்குமே. இப்போ நான் எப்படி வர முடியாத. சாயங்காலமாக லட்சு தோட்டத்துக்கு போக சொல்லு. அப்போன்னு ஏன் நான் வேலையெல்லாம் முடிச்சுட்டு எப்படின்னா எங்கள் அத்தை கையில் காலில் விழுந்தாவது கேட்டு நான் வந்துடுவேன். ஆமா, லட்சு உனக்கு சாயங்காலம் வரைக்கும் இங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுக்கே தோட்டத்துல வேலை கிடக்குன்னு தண்டை பண்ணி என்ன கூட்டுக்கிட்டே கிடக்காரு, சத்தம் போடுறாருன்னு சொல்லிட்டு போனோம்னு சொல்லிக்கிட்டு இருந்துச்சு. சரி, இழிச்ச வச்சு வீட்டுல ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காளா, அவளை போய் தொல்லை பண்ண முடியாத. அதான் சரி உன்னைய தேடி வந்தேன். அச்சோ, இப்போ என்ன பண்றது? இங்க பாரு பெரிய பொண்ணு, நான் உனக்கு ஒரு ஐடியா சொல்றேன் பேரு. இங்க பாரு பெரிய பொண்ணு, நம்ம எப்பயும் யூஸ் பண்ற ஃபார்முலா தான். ஒரு வேலை சொல்லிச்சுன்னா அந்த வேலையை ஒழுங்கா செஞ்சா அவ்வளவு வேலையும் நம்ம தலையில கட்டிடுவாவே. அப்படியே அது சொல்ற வேலையெல்லாம் நம்ம ஒழுங்கா செய்யாம ஒரு வேலைக்கு 2 வேலை ஆக்கணும்னு வைக்கி. உங்ககிட்ட வேலையை சொல்லியதுக்கு நானே செஞ்சிருவேன்னு சொல்லிக்கிட்டு ஒரு வேலைக்கு 2 வேலை வைக்காம அவியலே செஞ்சிருவா அந்த வேலையை. அந்த மாதிரி ஏதாவது ஒரு காரியத்தை பண்ணி வை. அப்பனா உங்க மாமியார் உன்னைய ஒரு வேலை கூட செய்ய சொல்லாது. அதுக்கப்புறம் தின்ன தட்டை கூட எடுத்து அங்க வை சிங்க்லன்னு கூட சொல்லாது. அந்த அளவுக்கு ஏதாவது ஒரு வேலையை பார்த்து விடு. அப்பதான் நீ வேலையில இருந்து தப்பிக்க முடியும். பார்த்துக்க. உமா, இது நல்ல ஐடியாவாக தெரியுது. வேணா இந்த மாதிரி வேலையெல்லாம் நான் நிறைய பார்த்து விடுவேன். நான் போய் அப்போ அந்த வேலையை பார்க்கேன். சரி, கொஞ்ச நேரம் லட்சுமி அக்காவை வெயிட் பண்ண சொல்லு. இல்லாட்டினா லட்சுமி அக்கா போகிறதா இருந்தால் போட்டோம், நீ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு. நான் வேலையை ஏதாவது ஒன்று பண்ணி வச்சுட்டு ஓடி வந்துடுறேன். சீக்கிரம் போ. அப்படியே உங்க மாமியார் வெளியே விடலன்னு வை. எங்க மாமியாரே சாவதடி கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டாவது ஓடி வந்துருன்னு. பார்க்க போறேன், ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போறேன்னு சொல்லிட்டாவது வந்துரு. எல்லாம் உங்கள் மாமியார் நல்லா தானே இருக்கவிய பொண்ணு வீட்டில்?
அது நல்லா தான் இருக்கு. உங்க மாமியாருக்கு எங்க மாமியார் எங்க இருக்குன்னு தெரியவா போகுது. எதையாவது சொல்லிட்டு வாளா. சரி சரி, அப்புறம் பார்ப்போம்மா. நீ போ. நான் ரொம்ப நேரம் அந்த மதிலில் தொங்கிட்டு இருக்கேன். ஆப்போசிட் வீட்டில் இருக்க நாய் குலைச்சிக்கிட்டே இருக்கு. எப்போ மதில் தாண்டி வந்து கவ்வி என் பேக்கு டிக்கியே கடிக்க போதோ தெரில. நான் இடத்த காலி பண்ணுறேன். சரி போ போ. இன்னும் கொஞ்ச நேரம் இதுலேயே நின்னோன்னா ஏற்ற வீட்டு நாய் பேக்கை பஞ்சர் ஆக்கிரும். ஓடிடுவோம். எல்லாம் மருமூளை கொஞ்சம் நெல்லு. என்னத்தே? இருங்கத்தே, இந்த வாளியை பாத்ரூம்ல வச்சுட்டு வந்துடுறேன். ஆமாம், பொல்லாத வாளி. என்ன வாளியை வாங்கியிருக்கா நீ? புது வீட்டுக்கு இந்த மாதிரி பழைய பாண்ட வாளியாவா வாங்கிட்டு வருவாவே? நல்லா புது புது வாளியாகவும் பேசினா எவ்வளோ வாளி இருக்கு. அதில் ஒரு நல்ல பிளாஸ்டிக் வாளியாக வாங்க வேண்டியது தானே. சீர் பொருள் வாங்கும்போது சொன்னேன், பார்த்து பார்த்து அவ்வளோ பொருளையும் வாங்குன்னு. இதை தான் வாங்குவேன்னு வாங்கினான். அப்புறம் நல்ல வாளியாக ஒன்று கேட்டு வாங்குன்னு. யார்கிட்ட தேங்க? வீட்டுக்கார்ட்டையா? இல்லைடா, அவங்க மைனியகாரி வருவல்ல, அவகிட்ட சொல்லி வை. அவகிட்ட சொன்னா அவங்க அண்ணன்ட்ட சொல்லி வாங்கி தருவல்ல. எதுத்தே? வாளியையா? ஆமாம், வேற வீடு முழுக்க பொருள் வாங்கி தந்தையே, வாளியையும் உருப்படியாக வாங்கி தரேன்டாமாக்கும். எத்தே, கடையில் வாங்கும்போது நீங்கள் தானே இந்த வாளி உடையாம கிடக்கும்னு வாங்கினீங்க. எது நானா வாங்கினேன்? நானும் இந்த மாதிரி வாளி வாங்க மாட்டேனே. நான் மாடெல்லாம் வாங்குவேன், நல்லா அழகா வீட்டுக்கு அழகா இருக்க மாதிரி தான் நான் பார்த்து வாங்குவேன். இந்த மாதிரி பழைய பாண்ட வாளியெல்லாம் நான் வாங்க மாட்டேன். இதெல்லாம் எந்த காலத்து வாளி? இதெல்லாம் அப்பயே அந்த வீட்டிலே தூக்கி எரிஞ்சிட்டு வந்துடணும். இந்த மாதிரி வாளியெல்லாம் வீட்டில் வாங்குவாங்களா? அது சரி. சரி சரி போப்போ. அந்த பழைய பாண்ட வாளி தூக்கி பாத்ரூம்ல போட்டுட்டு அதுக்கு முன்னாடி போகும்போது அந்த சீரியலை போட்டு விட்டு போ. விஜய் டிவியில் ஏதாவது சீரியல் புதுசாக போடியானு பார்ப்போம். என்னத்தே விஜய் டிவி போட சொல்றிய? எப்பயும் சன் டிவியில் தானே சீரியல் பார்ப்பிய? எல்லா சீரியல்லையும் ஒரே கதை தான். இந்த டிவி சீரியலில் போடியது தான் அந்த டிவியில் போடியா, அந்த டிவியில் போடியது தான் இன்னொரு டிவியில் போடியா. கதையெல்லாம் ஒன்று தான். எந்த சேனலை வச்சாலும் ஒரே சீரியல் தான். நீ வச்சு விட்டுட்டு போ. எந்திரிச்சு இந்த கிழவிக்கு டிவி சுவிட்ச் ஆன் பண்ண கூட வலிக்குது. இருக்கட்டும், பார்த்துக்கிடியேன். எல்லா பாத்ரூம்லேயே ஆந்திராத. சீக்கிரமா வா, கிச்சனில் வேலை கிடக்கு. வாரேன் தே. பெரிய பொண்ணு கோபப்படாத. கூல் கூல். இப்பதான் கொஞ்சம் அமைதியா இருக்கு மனசு. இப்ப பர்றி அத்தை கிழவி நான் என்ன பண்றேன்னு. என்ன வைக்கலாம் இன்னைக்கு? பேசாட்டிக்கு ரசம் வச்சு விட்டுருவோம். காயெல்லாம் இங்கே தானே கிடந்தது, காணோம். எத்தே எத்தே எத்தே. காதும் கேட்காது செவிட்டு கிழவிக்கு. என்னத்துக்கெல்லாம் யாழை விட்டுட்டு அடக்கா? கொஞ்ச நேரம் சீரியல் பார்க்க விடாண்டா. எத்தே, உருளைக்கிழங்கு எங்க கிடக்கு? அங்கதாலாம் கிடக்கும், நல்லா பாரு. வேற நான் என் மடிக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருக்கேன். என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கா? அடுப்பங்கரையில நின்றுக்கிட்டு அங்கதாலாம் கிடக்கும். காயிலாங்க போட்டிருப்பலாங்கண்ணே. எத்தே, எல்லா இடத்துலையும் நல்லா பார்த்துட்டேன், காணோம். அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ள பாருல, அதுக்குள்ள போட்டு வச்சிருக்கான்னு. சரி தே, இந்தா பாக்கேருங்க. கிளவி ஃப்ரிட்ஜுக்குள்ளேயே போட்டு வச்சிருக்கு உருளைக்கிழங்க. வெளியே போட்டா என்ன? உருளைக்கிழங்கு என்னத்துக்கு தேடிக்கிட்டு இருக்கா? என்ன கறியாக்க போறான்னு ஒன்றும் தெரியலையே. நம்மக்கிட்ட ஒன்றும் சொல்ல காணும். நானும் இன்னும் கறியாக்க இந்த கறி வை அந்த கறி வையின்னு இன்னும் ஒன்றும் சொல்லலையே. அடுப்பங்கரையில் போய் நின்றுக்கிட்டு அவள் என்ன உருளைக்கிழங்கு தேடியா? உருளைக்கிழங்கு போட்டால் நமக்கு வாய் வாச்சே. எத்தே, உருளைக்கிழங்கு ஃப்ரிட்ஜுக்குள்ள தான் இருந்து எடுத்துக்கிட்டேன். சரி சரி. ஆமா, என்ன கறியாக்க போறா? விஷம் வைக்க போறேன் தே. என்னது விஷம் வைக்க போறாளா? நம்ம காதுல தான் எதுவும் தப்பா விழுந்துருச்சா? எல்லாம் என்ன கறி சொன்னா? விஷம் தே, விஷம். ஐயே, மறுபடியும் நம்ம காதுல விஷம்னுலாம் கேட்குது. இவ ரசம்னு சொல்லியாளா இல்லை விஷம்னு சொல்லியாளான்னு தெரிய மாட்டேங்க. நம்மளே அடுப்பங்கரையில் போய் என்ன பண்ணியான்னு பார்த்துருவோம். இல்லைன்னா இவ உண்மையிலே நமக்கு விஷம் வச்சாலும் வச்சிருவா. உருளைக்கிழங்கு செல்ல குட்டி எதுக்கு அழுவுது? அம்மா நான் வெட்டி புட்டேன்னா அதுக்கு அழுவுறியா? என்ன இவ அடுப்பங்கரையில் நின்று பாட்டு பாடிக்கிட்டு இருக்கா? எம்மா மருமோல, இந்த கிழட்டு உருளைக்கிழங்கு வருது. சொல்லுங்க தே. ஏலா, நீ என்ன கறிலாம் வைக்கா? நீ என்னமோ சொன்னா என் காதுல, ஆனால் அது வேற மாதிரி விழுந்துச்சு பத்துக்க. சரியா காதும் இளவு கேட்க முடியுங்க நம்ம தெரியல. என்னென்னத்தை கேட்டுச்சு உங்களுக்கு? அது என்னமோ ஒன்று கேட்டுச்சு. சரி, என்ன கறி ஆக்க போறா? உருளைக்கிழங்கு வெட்டிக்கிட்டு இருக்கா? உருளைக்கிழங்கு போட்டு எதுவும் கறி ஆக்க போறியோ? இல்லத்தே, ரசம் வைக்க போறேன். அதான் உருளைக்கிழங்கு வெட்டிக்கிட்டு இருக்கேன். ஓ, ரசம் வச்சு உருளைக்கிழங்க பொரிக்க போறியோ? இல்லைன்னா வறுத்து உப்பு மிளகாத்தூள்லாம் போட்டு வறுத்து வைக்க போறியா? ஐய, நான் அதுக்கெல்லாம் உருளைக்கிழங்கு வெட்டலத்தே, ரசம் வைக்கிறதுக்கு தான் வெட்டியேன். என்னடா சொல்லியா? உருளைக்கிழங்குல எவ்வளோ ரசம் வைப்பா? நான் வைப்பத்தே, ரசம் சூப்பரா இருக்கும். இன்னைக்கு வச்சு தரேன், சாப்பிட்டு பாருங்க. உருளைக்கிழங்க நல்லா மையா மிக்சியில் போட்டு அரைச்சி கூழு போல அதை ரசம் மாதிரி வச்சேன்னா சூப்பராக இருக்கும், பார்த்துக்கிடுங்க. அட கூறு கட்டவளை, எவ்வளவு உருளைக்கிழங்கு அரைச்சி போட்டு எவ்வளவு ரசம் வைப்பாளா? நான் ரசம் வச்சு தனியாக உருளைக்கிழங்க வறுத்து வைப்பா கண்டிருக்கு. எவ்வளோ இப்படி எவ்வளவு வைப்பாளா ரசம்? நீ சொல்லியதை கேட்டாலும் எனக்கு வாந்தி வர மாதிரி இருக்கு, ஒமட்டல் வர மாதிரி இருக்கு. எத்தே, நான் இன்னைக்கு வச்சு தரேன், நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க. அதை சாப்பிட்டதுக்கு அப்புறம் நான் உயிரோட எங்கெல்லாம் இருப்பேன்? செத்து போவேன். அதுக்கு தானே இந்த ரெசிபியே. ஒழுங்கு அந்த உருளைக்கிழங்கு அதில் வச்சுட்டு போய் மீனை வாங்கிட்டு வந்து மீன் கறியாக்கு. எத்தே,
என்னத்தே திடீர்னு மீன் கறி ஆக்க சொல்றிய? இன்னைக்கு செவ்வாய்க்கிழமத்தே, செவ்வாய்க்கிழமை யாராவது மீன் சாப்பிடுவாங்களா? சரி அப்ப சாம்பார் வை. சாம்பார் வச்சு இந்த உருளைக்கிழங்க தனியா வேணா வறுத்து வை. எனக்கு உருளைக்கிழங்குலாம் வாய்வு, அதனால நிறைய உருளைக்கிழங்குலாம் வறுத்து வச்சிடாத. என் மோகனுக்கு ராத்திரி வந்தா சாப்பிட்ற அளவுக்கு மசாலா போட்டு வை, அவன் வர்ற நேரத்துக்கு பொரிச்சு கொடு. இப்போ உனக்கு வேணா 4 வறுத்து எடுத்துக்க, எனக்கெல்லாம் வேண்டாம் உருளைக்கிழங்கு. அதை ஓரமா வச்சுட்டு சாம்பார் வைக்க வேலையை பாரு. சரித்தே, அப்போ மீன் மேக்கர் போட்டு சாம்பார் வச்சு விட்றீங்க. என்னது மீன் மேக்கர் போட்டு சாம்பார் வைக்காளா? ஐயோ, இவ நம்மள ஒரு வழி பண்ணாம உடம்புடா போல இருக்கே. நீங்கள் போய் சீரியல் பாருங்கத்தே, நான் சூப்பராக குழம்பு வச்சு உங்களை சாப்பிட கூப்பிடுங்க. போங்க போங்க சீக்கிரம். ஐயோ, இவ இன்னைக்கு என்ன பண்ண காத்திருக்காள தெரியலையே கடவுளே. இன்னைக்கு வர்றது கொஞ்சம் கஷ்டம் தான் மாப்ள. இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயமா போக வேண்டியிருக்கு பார்த்துக்கிடுங்க. சரக்கு ஒரு இடத்துல நின்று போச்சு, அதை போய் பார்த்தே ஆகணும். அப்படியா? சரி மாமா. சரி, நீங்க உங்களுக்குன்னா கொஞ்சம் தோட்டம் துறவு பத்தி தெரியுமே, அதான் உங்களை கூட்டிட்டு போலான்னு பார்த்தேன். நமக்கு ஃபுல்லா பிசினஸ்னு இந்த வாட்டர் பிசினஸே பார்த்துட்டு இருக்கிறதுனால நமக்கு இதை பத்திலாம் எதுவும் தெரியல. அதான் உங்க தங்கச்சி எதுக்கு எங்க அண்ணன்கிட்ட ஒரு வார்த்தை கேளுங்கன்னு சொன்னா, அதான் உங்களுக்கு போட்டேன் பார்த்துக்கிடுங்க. சரிதான் மாப்ள, நாளைக்கு போலாமா? நாளைக்கா? ஆமா, அன்னைக்கு செவ்வாய்க்கிழமைல. இன்னைக்கு வேண்டாம், நாளைக்கு பார்ப்போம் மாப்ள. நாளைக்கு புதன்கிழமை பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுப்பாங்களா, நாளைக்கு நல்ல நாள் தான், நம்ம நாளைக்கு போய் பார்ப்போமே. இங்க பாருங்க மாமா, அந்த மாதிரி இதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன். செவ்வாயோ வெள்ளியோ என்ன கிழமையா இருந்தாலும் 4 கிழமெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தா ஓட முடியாது வாழ்க்கையில. அதனால எல்லா நாளும் நமக்கு நல்ல நாள் தான். இந்த மாதிரி வாங்கணும்னு நினைச்சிட்டேன்னா எதா இருந்தாலும் என்ன கிழமையா இருந்தாலும் நான் வாங்கிடுவேன். ஐயா, அந்த பையன் சொல்லியதும் சரிதான், நாளைக்கு பார்த்துக்கிடலாம். நீ இன்னைக்கு வேற வேலை இருந்தா எதுவும் போய் பாரியா? ஆமத்தே, நானும் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், கேட்க மாட்டேங்கவே விய. நீங்க 2 பேரும் கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? நான் வர்றேன்னு சொல்லிட்டேன், வேற தோட்டக்காரர் அங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாருல. சொன்ன டயத்துக்கு நேரத்துக்கு அங்க போய் இருக்கணும். போகாம இந்த இன்னைக்கு நாளைக்குன்னு கடத்திட்டு இருக்க வேலைலாம் எனக்கு பிடிக்காது. என்ன யாருக்காக பண்ணிக்கிட்டு இருக்கேன்? இந்த வீட்டோட நன்மைக்காக தானே பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு கொஞ்சம் கூட ஒரு அறிவே கிடையாது. ஏதாவது ஒரு காரியம் பண்றேன்னா உடனே தடங்கள் மாதிரி போகாதீங்க, செய்யாதீங்கன்னு தடுத்துக்கிட்டே இருப்பீங்க 2 பேரும். மாமியார மருமக வளர்ந்துக்கிட்டு. ஏங்க என்னாச்சு? என்னன்னு தெரியல, சத்தம் போட்டு நடக்காரு மாப்பிள்ள. என்னன்னு கேளுங்க. மாப்பிள்ள, இவங்கிட்ட இதுக்குதான் பேச ஆகாது. சொல்லுங்க மாமா. என்னாச்சு மாப்பிள்ள, எதுவும் பிரச்சனையா? இல்ல இந்த ஒண்ணும் இல்ல. எங்க அம்மையும் உங்க தங்கச்சி என்னத்தையாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டு இருப்பாவ. நான் பாட்டுக்கு போயிட்டு இன்னைக்கு பார்த்துட்டாவது வந்திருப்பேன். சரி, நீங்க வேற உங்களை கூப்பிடுங்க ஒரு வார்த்தைன்னு சொன்னால உங்க தங்கச்சின்னு தான் போட்டேன். நீங்க நாளைக்கு தான் போலான்ட்டிய. இன்னைக்கு இந்த வேலை இருக்குன்னு சொல்லி நான் மற்ற வேலையெல்லாம் கேன்சல் பண்ணிட்டு இந்த வேலையில இருந்தேன். இனிமே இவங்களுக்கு போன போட்டு தோட்டக்காருக்கு வேற சொல்லணும், நான் இன்னைக்கு வரல நாளைக்கு வரேன்னு. அதான் கொஞ்சம் டென்ஷனா இருக்கு. சரி, உங்களுக்கு இன்னைக்கு அப்போ போய் ஆகணும்னா இடத்தெல்லாம் பார்த்து வச்சுட்டு அட்ரஸ் எல்லாம் பார்த்து வச்சுட்டு வாங்க. சும்மா இப்ப பார்க்க தானே போறிய? இன்னைக்கு என்ன பேசி எழுதி நிலத்தெல்லாம் முடிச்சுட்டு வர போறிய? சும்மா பாக்குறதுக்கு தானே. வேணா இன்னைக்கு போயிட்டு பார்த்துட்டு வாங்க. சொல்லிட்டேங்க எல்லாம் போயிட்டு வாங்க. நாளைக்கு வேணா மற்ற விஷயத்தெல்லாம் பேசிக்கிடலாம். சரி, அப்போ நான் இன்னைக்கு போய் பார்த்துட்டு வரேன். பார்த்துட்டு வந்து நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும்ல, இந்த இடத்த வாங்கலாமா வேண்டாமா என்னன்னு. ஆமா, அது சரிதான். சரி, அப்போ மாப்பிள்ள நீங்க இன்னைக்கு போயிட்டு வாங்க. போயிட்டு வந்து என்ன சொல்றாருன்னு பார்த்து சொல்லுங்க. அப்புறம் நானும் நாளைக்கு வந்து பார்க்கேன், பார்த்துட்டு முடிவு எடுத்துக்கிடலாம். சரி மாமா. சரி, அப்போ நான் வைக்கேன். சரி. எம்மா, போன் பேசிக்கிட்டு இருக்கும்போது தான் நொய் எதையாவது ஒன்று சொல்லிக்கிட்டு இருப்பியோ? இல்லை, அவனை ஒருத்தனை கூப்பிட்டுட்டு போ, தெரிஞ்சவனை. அதுக்கு தான் சரி, இன்னைக்கு அவன் வரலன்னு சொன்னால் நாளைக்கு போய்கிடலாம். இன்னைக்கு நாலு செவ்வாய்க்கிழமையே செவ்வாய் உக்கிரமாக இருப்பான். அந்த நாளில் நல்ல காரியம்லாம் செய்யப்படாதுலே. அதுக்கு தான் சொல்லியது. எங்கன்னா என் பேச்சை நீ கேட்கியா? இங்க பாருங்க, யாருக்காகவும் காலம் நிற்காது, அது ஓடிக்கிட்டே தான் இருக்கும். அதனால எல்லா நேரமும் நல்ல நேரம் நினைச்சு நம்ம தான் அடுத்த அடியே எடுத்து வைக்கணும். இப்ப சரி, நமக்கு ஒரு தோட்டம் துறவு, இந்த பிள்ளைகள் லீவு நாளுன்னா எங்கேயாவது போகணும்னு கூப்பிடுதுவே, வேற கூட்டிட்டு போக மாட்டேங்கன்னா அதுக்கு என்கிட்ட சண்டைக்கு வாரிய. அதான் சரி, ஒரு தோட்ட துறவை வாங்கி போட்டேன்னா அங்க போய் கிடப்பியெல்லாம் அவ்வளோ வரும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தான் நான் இப்ப அந்த தோட்டத்தை நான் வாங்க போறேன். ஏற்கனவே எல்லாத்தையும் என் முன்னாடிட்டு சொல்லிட்டேன். ஏங்க, அடுத்து உனக்கு என்ன? எனக்கு இதில் பெருசாக விருப்பம் இல்லைன்னு ஏற்கனவே சொல்லிட்டேன். இருந்தாலும் நீங்கள் எங்கள் அண்ணனை கூட்டிட்டு போய் பாருங்கன்னு தான் சொன்னேன். எனக்கு முழு விருப்பம்லாம் நான் சொல்லலை, பார்த்துக்கிடுங்க. பிள்ளைகளோட லீவுக்கு எங்கேயாவது கூட்டிட்டு போங்கன்னா இப்போ தோட்டம் எடுக்க இங்கேயே தோட்டத்தில் போய் நேரத்தை கழிச்சிட்டு வாங்க, காரில் போயிட்டு காரில் வாங்க இங்கேயே. இது என்ன கதைன்னு எனக்கு தெரியல. சரி, ஒரு மாதம் இப்படி போயிட்டு வந்துட்டு தோட்டத்தை பார்த்துக்கிட்டு இருந்துக்கிடலாம். அதுக்கப்புறம் அந்த தோட்டத்தை யார் பார்த்துப்பான்னு இப்போ வாங்கி போடுறீன்னு எனக்கு தெரியல. இப்போ அவ்வளோ இடத்துலையும் தண்ணி இல்லை, விவசாயம் பண்ண அது இல்லை இது இல்லைன்னு அவ்வளோவே விவசாயத்தை மூட்டை கட்டி வச்சுட்டு வேறு வேலையை பார்க்க போயிட்டாவே. நீங்கள் இப்போ வேறு ஏதாவது வாங்குவீன்னு பார்த்தோன்னா இருக்க காசை கொண்டு போய் நிலத்துல கொட்ட போகிறீங்க. என்ன நினப்பில் இருக்கீன்னு எனக்கு தெரியல. இங்க பாரு, விலைவாசி எல்லாம் ஏறிக்கிட்டே போகுது. நகை, தங்க நகை எடுக்க முடியல. ஒரு பவுன் என்ன விலை விற்கிதுன்னு பார்த்தல. தங்க நகையில இன்வெஸ்ட் பண்றதும் ஒண்ணுதான், நிலத்துல இன்வெஸ்ட் பண்றதும் ஒண்ணுதான். சரி, அதுக்காண்டி தான் நான் அந்த இதையும் மனசுல வச்சுக்கிட்டு தான் நீங்க எங்கேயும் கூட்டிட்டு போகலான்னு சொல்றீங்க. அப்படின்றத மனசுல வச்சுக்கிட்டு தான் இப்ப இந்த நிலத்தை நான் வாங்குறேன். நீங்க லீவுகளுக்கு போங்க வாங்க, அந்த தோட்டத்துகளுக்கு மற்ற நேரத்துல அந்த தோட்டத்தை நான் குத்தகைக்கு விட்டுலான்னு இருக்கேன். அதுலயும் நமக்கு வருமானம் வந்துடும். எல்லாம் பிசினஸ் மைண்ட்லயே பாருங்க, குடும்பத்தை பாத்துறாதீங்க. இங்க பாரு, காலு கையெல்லாம் தெம்பு இருக்க வரைக்கும் தான் ஓட முடியும். அதுக்கப்புறம் ஓட முடியாது. சம்பாதிக்கிறதெல்லாம் இப்பயே சம்பாதிச்சுக்கிடணும். நான் செய்யறதுல எல்லாத்துலயும் ஒரு உள்நோக்கம் இருக்கும். இப்ப இந்த நான் இடத்த வாங்கி போட்டேன்னா நாளைக்கு எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகணும்னு நினைக்கிற நேரத்துல நான் அந்த இடத்துல ஒரு வீட்டை கட்டி ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி உட்கார்ந்துக்கிடுவேன் அது பாட்டுக்கு. என்னமோ போங்க. குத்தகைக்கு எவ்வளவு கூட போறியே? எத்தனை வருஷத்துக்கு கூட போறியே? குத்தகைக்கு விட்டா அதுக்கப்புறம் போக முடியுமா? லீவு நாள் வலுக்கலாம்.
அதெல்லாம் நான் பேசிக்கிட்டேன். நான் கம்மி விலைக்கு தான் குத்தகைக்கு விடுவேன். விட்டுட்டு அப்பப்போ நாங்கள் வருவோன்றதையும் சொல்லிக்கிடுவேன். தோட்டக்காரன் வேற தான் தோட்டத்தை பார்க்காண்டாமான்னு. அதனால நீங்கள் போய் வந்துலாம் இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி ஏதோ பண்ணுங்க. சரி, தோட்டத்தை பார்க்க நீ வாரியாப்போ என் கூட? ஏம்மா மருமவளை சாரு, சொல்லுங்க தே. அவன் கூப்பிடிய நேரத்துல நீயும் போயிட்டு தோட்டம் துறவுலாம் எப்படி இருக்கு என்னன்னு பார்த்துட்டு வா. வேற அவன் பாட்டுக்கு காஞ்ச காடு வலை எதையும் வாங்கி போட்டுற போறான். நீ போனா ஓரளவுக்கு தெரியும்ல, நீயும் பார்த்துட்டு வா. அதுக்கப்புறம் நாளைக்கு உங்க அண்ணன் அனுப்பிச்சு விட்டுக்கிடலாம். சரி தே. ஆனால் பிள்ளைலாம் பள்ளிக்கூடத்துல இருந்து வருவாவில், அவங்களுக்கு சாயங்காலம் பார்க்கணுமே வயிற்றுக்கு. அதெல்லாம் நான் பார்த்துக்கிட்டேன். நீ இவன் கூப்பிடிய போதே இவன் கூட போ. சரி தே. வா, அதான் உங்க மாமியார் சொல்லிட்டாவுல, வா போவோம். போயிட்டு வரேன் தே. சரிம்மா, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. தரமணி. ஆமா, என்ன சொன்னாருங்க உங்க தங்கச்சி வீட்டுக்காரு? அது ஒன்றும் இல்லை, ஏதோ ஒரு தோட்டம் பார்த்துருக்கானா, தோட்டம் வாங்கி போடலான்னு இருக்கான் போல இருக்கு. பிள்ளைகள் லீவுக்கெல்லாம் அங்கே எங்கே கூட்டிட்டு போங்கன்னு சொல்லிட்டு போகலாம். எங்கேயும் கூட்டு போகலாம், நமக்கு நேரம் இல்லை. இந்த தோட்டத்தை வாங்கி போட்டா அங்கே போயிட்டு நேரத்தை கழிச்சுட்டு வரும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு மனசுல தோணிருக்குன்ட்டு வாங்க போறானா. அதான் எங்க தங்கச்சி எனக்கு தெரியும்ல தோட்டத்தை பத்தின்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்க சொல்லியிருப்பா போல இருக்கு. போறதா இருந்தா எங்க வீட்டு அண்ணனையும் கூட்டிட்டு போங்கன்னு. அப்படியா விஷயம்? பாருங்க, உங்க தங்கச்சி வீட்டுக்கார எத்தனை இடத்துல ஹோட்டல் ஆரம்பிச்சிட்டாரு. நான் இப்போ தோட்டம் துறவுன்னு வாங்கி போடியாரு போல இருக்கு. நம்ம தான் இருந்த தோட்டத்தையும் விற்று பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும், சென்னைக்கு போய் எல்லாத்தையும் எவங்கிட்டயே பறி கொடுத்துட்டு மறுபடியும் இங்கே வந்து இப்போ நம்ம கடையை போட்டு ஏதோ ஓடிட்டு இருக்கு நம்ம வண்டி. இப்போ நம்மகிட்டயே அந்த ஏக்கர் கணக்கில் கிடந்த நிலலாம் இப்போ இருந்துச்சுன்னா எப்படி இருந்திருக்கும்? நில விலைலாம் என்னன்னு ஏறிட்டு அடக்குது, லட்ச லட்சமால ஏறுது. இதெல்லாம் நினச்சா வயிற்றுச்சலாக இருக்குது. இங்க பாரு ரமணி, நம்ம தலையில என்ன எழுதியிருக்கோ அதான் நடக்கும். எல்லாம் நடந்ததெல்லாம் நன்மைக்கே நினைச்சுக்க. அதனால முடிஞ்சு போனதை பத்தி நினைச்சு ஒரு பிரோஜனம் கிடையாது. அதனால அதை பத்தி பேசுறத நிப்பாட்டு. இல்லை சொல்லியே, அதான் இப்போ அப்புறம் கூப்பிடியாருல, அப்போ இன்னைக்கு போயிட்டு வந்துருக்கலாம்ல. எந்த ஊரில் எந்த இடம் என்ன ஏதுன்னு பார்த்து வச்சுட்டு வரலாம்ல. அதுக்கு தான் அவரை போக சொல்லியிருக்கேன். இன்னைக்கு பார்த்து வச்சுட்டு வாங்க, நாளைக்கு போய் பார்த்துக்கலாம், மற்றதை பற்றிலாம் பேசிக்கிடலாம்னு. வாங்கட்டும், தோட்டம் தரவுலாம் வாங்கட்டும். நம்மளும் ஒரு 4 நாள் போயிட்டு வரலாம்ல, அப்படியே நல்லா தான் இருக்கும். தோட்டத்தில் பம்பு செட்டில் குளிச்சுட்டு அங்கேயே ஏதாவது சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு எவ்வளோ அழகாக சந்தோஷமா இருக்கும். ஆமாம், என்ன தோட்டங்க? தென்னை தோட்டமா இல்லை மாந்தோட்டமா, என்ன தோட்டம்? தெரியல, அவன் வேற எதுவும் சொல்லல. அவன் போயிட்டு இன்னைக்கு பார்த்துட்டு வந்து சொல்லுவான்ல, அதுக்கப்புறம் தெரியும். ஏங்க நல்லா விசாரிச்சு வைங்க, யார் பேரில் தோட்டம் தரவை வாங்கியான்னு. பிள்ளை பேரில் எழுதியானா இல்லை மோவன் பேரில் வாங்கியானா, என்னதுலேயே வாங்கியா அந்த ஆளுன்னு பார்த்துக்கிடுங்க. இங்க பாரு ரமணி, அடுத்தவங்க சொத்துக்கு ஆசைப்படாத. என்ன நடக்கணும்னு இருக்கோ அதுதான் நடக்கும். நீ தேவையில்லாம கனவு கண்டுகிட்டு இருக்க. நான் என்னங்க தேவையில்லாத கனவு கண்டுட்டேன்? நம்ம வீட்டுக்கு வரப்போகிற மருமவ பேரில் இருந்தால் நமக்கு அது நாளைக்கு நம்ம பையலுக்கு தானே சொந்தம். அதை தான் சொன்னேன். உன்கிட்ட பேச ஆகாதம்மா, எனக்கு முக்கியமான வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். எங்க சாயங்காலம் வீட்டுக்கு வந்து என்ன மாவு திருக்கி கொடுத்துருக்கேன். மாவு திரிச்சு வச்சிருப்பான், வாங்கிட்டு வந்துருங்க வரும்போது. ஆமா, உனக்கு மாவு மசாலா எல்லாம் திருச்சி வாங்கிட்டு வர, எனக்கு அதானே வேலை. உன் மொழி வருவான்ல சாயங்காலம் காலேஜ் முடிஞ்சு வந்தப்புறம் அவனை வாங்கிட்டு வர சொல்லு. ஒன்றும் பேச ஆக மாட்டேங்குமா அந்த மனுஷங்கிட்ட இப்போ வர இன்னமும் போகும்போது அவ்வளோ சொத்தையும் நான் தான் கொண்டு போகிற மாதிரி தான் நிற்காரு. தான் பிள்ளைக்கு தானே எல்லாம் சேர்க்கானு தெரிய மாட்டேங்கு. பத்ராளியக்கா, வாலட்சுமி, என்னக்கா திடீர்னு இந்த தோட்டத்துக்கு வந்திருக்கிய? எப்பயும் இன்னொரு தோட்டத்துல தானே விட்டுட்டு இருப்பிய மாடெல்லாம். இன்னைக்கு இங்க வந்து புள்ள இருக்க மாதிரி இருக்கு. இதெல்லாம் வேலையாள்வ தானே பாப்பாவ? ஆமா, நீ எங்க போயிட்டு வாரா? நான் இங்கிட்ட மாட்டை பத்தி விட்டுட்டு வாரேன். தோட்டத்துல வந்து எவா விட்டு மாடுன்னு தெரியலக்கா, ஒரே அட்டகாசம். தட்டி முனையதுக்கு கொஞ்சம் ஓலை எடுத்து எங்க வீட்டுக்காரர் வச்சிருக்காரு. தட்டி முனைஞ்சுக்கிட்டு தான் இருந்தேன். தட்டி முனைய ஓலை எல்லாம் கடிச்சு தின்னு ஒண்ணு கவாம ஆக்கிப்படுது. அதனால அந்த மாட்டெல்லாம் பத்தி தூரமா விட்டுட்டு வரலாமேன்னு வந்தேன் பத்துக்கிடுங்க. அப்படியா? அது ஏன் மாடா இருக்காது பத்துக்க லட்சுமி. நான் இங்க நம்ம ஊர் பக்கத்துல பக்கத்து தோட்டத்துல விட்டுருவேன் பத்துக்க. அது தெரியும். இது உங்க வீட்டு மாடு இல்ல, உங்க வீட்டு மாடு தான் எனக்கு நல்லா தெரியுமே. இது யாரு மாடுன்னு தெரியலக்கா. ஒரு 50-100 காண வருது, எங்க இருந்து வருதுன்னே தெரியல. மனம் போல வந்து நாசம் பண்ணி போட்டுருது தோட்டத்தை. இந்த பிள்ளையுமே விட்டுருந்தா மேஞ்சி தள்ளி இருக்கோம், உங்க வீட்டு மாடுக்கு புல் இல்லாம. ஆமா, தோட்டக்கார அழுவ சொல்லுவாவ, மாடு வரும் பத்தி விடுவோன்னு. என்ன விஷயம்க்கோ, நீங்களும் அண்ணனும் இந்த தோட்டத்துக்கு வந்திருக்கிய, ஒரு நாள் இங்க வர முடியல. அந்த கூத்தை ஏன் கேட்க லட்சுமி? என்னாச்சுக்கோ? இந்த தோட்டத்தை விற்க போறாரா எங்க வீட்டுக்காரு, அதுக்கு தான் வந்து நிற்காரு. நான் அதான் சரி இந்த புல் எல்லாமே நம்ம மாட்டுக்கு போட்டு வச்சிருந்தோமே, இதையாவது அறுத்துட்டு வருவோமேன்னு தான் வந்தேன். என்னக்கா சொல்றிய? அண்ணன் தோட்டத்தை விற்க போறேன்னா சொன்னாவ, அது பாட்டுக்கு கடந்துட்டு போட்டுன்னு விட வேண்டியது தானே. எதுவும் பண கஷ்டமா? இப்ப என்னத்துக்கு இந்த தோட்டத்தை விற்கவலாம்? பாத்தியா லட்சுமி, உனக்கே கேட்கறதுக்கு இப்படி பதறுத, எனக்கு எப்படி இருக்கும்னு நினைச்சு பாரு. இந்த மனசுக்கிட்ட எவ்வளவோ சொல்லியே கேட்க முண்டுங்காரு. தோட்டம் அது பாட்டுக்கு கடந்துட்டு போட்டு ஒவ்வொரு என்ன பண்ணுது, இப்பதான் வேலையால போட்டு தானே செய்யறோம், அது பாட்டுக்கு கடந்துட்டு போட்டுன்னா கேட்க முண்டுங்காரு. நாளைக்கு இந்த நிலம்லாம் வாங்க முடியுமா? வைக்க விலைக்கு 80 லட்சத்துக்கு இந்த 1 ஏக்கர் நிலத்தை விற்க போறாராம். இந்த நிலம் அப்படியே போட்டு வச்சா கோடி கணக்கில் போகும்க்கோ. இவருக்கு அறிவே கிடையாது. ஐயே, அன்னைக்கிட்ட சொல்லி பாருங்கக்கோ வேண்டாம்னு.
தென்னை போட்டிருக்கு, மா போட்டிருக்கு, எல்லாம் போட்டு வச்சுக்கிட்டு இப்படி கொடுப்பாவளாக்கும் யாரும்? நான் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன் லட்சுமி. எங்கள் 2 பேருக்கும் சண்டை வந்தது தான் மிச்சம். என் மோவனும் அப்பா என்ன சொல்லியாவளோ அதைப்படி செஞ்சுட்டு போட்டுங்க. அவங்கிட்டையும் பேசி பார்த்துட்டேன். ஏம்மா நான் என்ன விவசாயமாக பண்ண போகிறேன், நான் எனக்கு வெளிநாட்டுக்கு வேலை ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ வீட்டில் இருந்து செய்கிறதுனால செஞ்சுக்கிட்டு இருக்கேன். எப்போ என்ன அங்கே கூப்பிடுவாவளோ நான் கிளம்பிடுவேனாக்கோங்க. எனக்கு என்ன பண்ணனே தெரியல. அப்பனாலும் இப்போ என்னத்துக்கு விற்கணும்? முதல்ல எதுவும் கட்டி கொடுக்க நேரத்தில் கூட இந்த தோட்டத்தை விற்றாலும் ஒரு பிரயோஜனம். நகை நட்டு போட சீர்திருத்து செய்யறதுக்கு விற்காருங்களாம். இப்போ என்னத்துக்கு பண கஷ்டமா என்ன கஷ்டம்னு இப்போ விற்றுக்கிட்டு இருக்காரு அண்ணே. அதையும் கேட்டு பார்த்துட்டேன். ஒரு வார்த்தை வாயை திறக்க முடியுங்காரு. நீ சும்மா இரு, எல்லாம் எனக்கு தெரியுங்காரு. என்னமோ பேங்க்ல போட்டு வட்டி வந்துக்கிட்டு இருக்குமா, எவன் என்ன சொன்னானோ தெரில. ஏதோ ஷேர் மார்க்கெட்டு மார்க்கெட்டுங்காரு. எங்கேயும் கொண்டு காசை போட்டு எல்லாம் ஏமாறதான் போறாரு பேரு. ஐயோ இருக்க விடாதீங்க. இப்படிங்க தோட்டம் கிடந்தா கூட அது பாட்டுக்கு கடந்துட்டு போவோம். எங்கேயும் எவனும் எதுலையாவது முதலீட பண்ணுன்னு சொல்லி அங்கே இங்கே போட்டு அவ்வளோத்தையும் மண்ணாக்கிறாங்க. என்னமோ பண்ணிட்டு போறாரு லட்சுமி. நம்ம பேச்செல்லாம் ஒன்றும் எடுபட முடியுங்க. நானே எங்கள் அண்ணனுக்கு போன பண்ணி சொல்லி பார்த்தேன், இவர் இப்படி சொல்லிட்டு அடக்காருன்னு. அவனும் பேசி பார்த்தா போல இருக்கு, ஒன்றும் வேலைக்கு ஆகல. அதெல்லாம் என்னமோ பண்ணுங்கன்னு விட்டுட்டாரு. இன்னைக்கு ஆள் வருது போல இருக்கு தோட்டத்தை பார்க்கறதுக்கு. எந்த ஊருக்காரா ஆளுக்கோ? பக்கத்தூருக்காரா தெரியல. அவருக்கு என்னமோ ஃப்ரெண்டாமா ஏதோ தெரியுமா. உங்கள் வீட்டுக்காரர் நிலம் வாங்க விற்கன்னு எல்லாம் பார்க்குறவர் தானக்கோ, அதையும் பார்ப்பாரு. எல்லாம் அவருக்கு தெரியாத விஷயமாக்கோ. ஏன் இப்படி பண்ணியாருன்னு தெரியலையே லட்சுமி. அவரு சரியான பேக்கு லட்சுமி. எவனாவது கொஞ்சம் மண்டையை கழுவிட்டான்னு வை, நல்லா அப்படியே உடனே மாறிடுவார். இப்போ எவன் மண்டையை கழுவுனான்னு தெரில. இந்த தோட்டத்தை விற்று எங்கேயும் கொண்டு கொட்டு, காசை கொட்டு, உனக்கு வரும்னு சொன்னானோ என்னமோ தெரில. அந்தாலும் இந்த தோட்டத்தை விற்காரு போல இருக்கு. என் மோவனும் தலையிட முடியுங்க. அதான் எனக்கு கடுப்பாக இருக்குது. நமக்கு பிள்ளைகளும் சரியில்லை, புருஷனும் சரியில்லை, வேற என்னத்தை பண்ண? நான் ஒருத்தி ஓடி ஓடி கிடந்து மாடாக கிடந்து சாவியேன். எக்கோ வேணா எங்கள் வீட்டுக்காரரை விட்டு வேணா பேச சொல்லட்டுமா அண்ணங்கிட்ட? வேண்டாம் லட்சுமி. இவர் யார் சொன்னாலும் திருந்தாண்டாரு. இவரை எவனோ ஒருத்தி நல்ல மண்டையை கழுவிருக்கான்னு மட்டும் தெரியுது. வாங்க வரவன் தான் மண்டையை கழுவி எதுவும் பண்ணானா என்னமோ தெரியல. இருக்குங்கோ, வர்றவன் தான் அநேகமாக மண்டையை கழுவி நிலத்தை விற்று அங்கே கொண்டு கொட்டுங்க, நான் அதனால தான் கோடீஸ்வரன் ஆனானோக்குன்னு பீத்திருப்பானா இருக்கும். அதை நம்பி தான் அண்ணன் ஏமாந்து விற்க போறாருன்னு நினைச்சேன். கொஞ்சம் பார்த்து சூதானமாக நடந்துக்கிடுங்க. வர்ற ஆள் எவன்னு பார்த்து நிலத்தை விற்று விடாதீங்க, ஏமாந்து சொல்லிட்டேன். பத்ராளி, இந்த வாராருல தொப்பையை ஆட்டி ஆட்டி. பத்ராளி, தோட்டத்தை வாங்க வர என் ஃப்ரெண்டுக்காரன் இப்போ வாரேன்னா இன்னொரு 1/4 மணி நேரத்தில் போல் வந்துடுவான்னு நினைக்கேன். அவனும் அவன் வீட்டம்மாவும் வராவலாம். அதனால அவங்க வீட்டம்மா வந்தேன்னா கொஞ்சம் தோட்டத்தெல்லாம் சுற்றி காமி எடுத்து சொல்லு என்ன. ஆமாம் சொல்லுவாவ போட்டுக்கிட்டு சொல்லாண்டாவ. என்ன கொஞ்சம் நிலத்தை விற்கிறத பற்றி கொஞ்சம் பொறுமையாக யோசிச்சு விற்கலான்னு பார்க்கலாம்ல அண்ணே. எதுக்கு நீ இப்போ அவசரமாக விற்றுக்கிட்டு இருக்கிய? அது ஒன்றும் இல்லை லட்சுமி, நம்ம இந்த தோட்டத்தை பார்த்துக்கிற அளவுக்கு நமக்கும் இப்போ ஏழலை. நம்ம மோவனும் இதை பார்த்துக்கிடாண்டேங்க. வேற இது நம்ம வேலையாளுக்கு கூலி கொடுத்து தான் இதை பார்த்துக்கிட வேண்டியிருக்கு. வித்துட்டாலாவது இது நம்ம பார்க்க வேண்டிய வேலை இல்லைல்ல, அதுக்கு தான். என்ன அதுக்கு யாருக்காவது குத்த வைக்காவது விடலாம்ல அண்ணே? அப்படி சொல்லு லட்சுமி, அதையும் நான் சொல்லி பார்த்துட்டேன். சும்மா இரு பத்ராளி, நேரத்துல இருந்து 2 பேருக்கும் சண்டை நடந்தது பத்தலையோ? அதான் போவ போக்கடம் இல்லாமல் தானே நான் இங்கே இருக்கேன். இல்லாட்டினா நான் அப்பயே கிளம்பியிருப்பேன். இந்த பாரு பத்ராளி, எல்லாம் எனக்கு தெரியும் என்ன பண்ணணும்னு. நீ சும்மா வாயை முடிக்கிட்டு இரு. இப்போ 1/4 மணி நேரத்தில் வருவான் அவனும் வீட்டம்மாவும். அப்போ இப்படி மூஞ்சொதுக்கி வச்சுக்கிட்டு இருக்காத, அப்புறம் நான் மனுஷனாக இருக்க மாட்டேன் பார்த்துக்க. நாங்கண்ணா படலைக்கிட்ட போகிறேன் வாசல்கிட்ட, அவன் வந்தானா கூப்பிட்டு வரேன். போங்க போங்க, என்னனையும் போங்க. பாத்தியா லட்சுமி என்ன நீ பேசிட்டு போறாருன்னு? இதனால 4 நாளாக வீட்டில் சண்டை தான் லட்சுமி. ஒரு வாய் கஞ்சி கூட நிம்மதியாக குடிக்கல லட்சுமி. சரிக்கோ சரிக்கோ, வருத்தப்படாதீங்க, எல்லாம் சரியாயிரும்க்கோ. இந்த நலம் கொஞ்சம் கடந்துச்சுன்னு வையி, என் மோளை கட்டி கொடுக்கும்போது நகை பண்ண சீறு பொருள் செய்ய எவ்வளவு உதவியாக இருக்கும் பாரு லட்சுமி. அது ஏன் இந்த மனுஷனுக்கு புரிய மாட்டேங்குன்னே தெரில. அழாதீங்கக்கோ, நீங்கள் அழுதா கஷ்டமாக இருக்குது. இதுக்கு தான் லட்சுமி என் மோவா படித்து முடித்தாலும் முடிக்கலனாலும் சீக்கிரமாக என் அண்ணன் மோனுக்கு கட்டி வச்சிடலான்னு பார்க்கேன். எக்கோ அப்படி சொல்லாதீங்க, சின்ன பிள்ளை. உங்கள் அண்ணன் மோன் பெரிய பையன். உங்கள் அண்ணியும் ஒத்துக்கிடாது. தேவையில்லாமல் அதை பற்றி யோசிக்காதீங்க. பிள்ளை இப்போ தான் படித்து முடித்து அவளாக வேலைக்கு போய் அவள் அதுக்கப்புறம் பார்த்துக்கிடலாம். அவள் வாழ்க்கை அவளே கூட பார்த்துக்கிடுவா. நீங்கள் போட்டுக்கிட்டு இதெல்லாம் நினச்சி வருத்தப்படாதீங்க. நகை நட்டுன்னு ஆசைப்படாத மாப்பிள்ளைவெல்லாம் இருக்க தான் செய்யாவ. அதனால் நீங்கள் போட்டுக்கிட்டு உங்கள் வீட்டுக்காரர் இப்படி தோட்டம் தரவெல்லாம் விற்றுக்கிட்டு இருக்காருன்னு நீங்கள் சீக்கிரமாக பிள்ளையை கட்டி கொடுக்கணும்னு நினைக்காதீங்க.
இல்லை லட்சுமி, இவர் இப்படி சொல் பேச்சு கேட்காம இப்படி ஏதாவது ஒன்று பண்ணும்போது தான் ஆத்திரமாக வருது. சீக்கிரமாக பிள்ளைய கட்டி கொடுத்துட்டு நம்ம போய் சேர்ந்துடலாமான்னு. ஐயா பத்திரளிக்காம தான் கண்ணை தொடங்க, இப்படி சும்மா அழுதுகிட்டு இருக்காதீங்க. இன்னைக்கு வந்து பார்க்க தானே பறவை தோட்டத்தை, இன்னைக்கேவா வந்து வாங்கிட போறாவ. நீங்க போட்டு வருத்தப்பட்டுட்டு அடக்காதீங்க. வர்றைய போயிடுவாவ வேண்டான்னு கூட. வரைய வேண்டான்னு போனாலும் இவர் விடாண்டாரு. நீங்கள் சும்மானாலும் வச்சுக்கிட்டுங்கன்னு கொடுத்துருவாரு போல, அந்த மாதிரி தான் நிற்காரு. அப்படியெல்லாம் பண்ண மாட்டாவுக்கா. இன்னைக்கு சும்மா இன்னைக்கு 4 கிழமெல்லாம் ஒன்றும் நல்லா இல்லை. சும்மா தான் வரையே பார்த்துட்டு போகலான்னு வருவாவ. நீங்கள் போட்டு எல்லாத்துக்கும் போட்டு வருத்தப்பட்டு அழுதுகிட்டு இருக்காதீங்க. வாங்க வந்து தண்ணியை குடிங்க. தண்ணி கிண்ணி எதாவது எடுத்துகிட்டு வந்தியலா? இல்லை லட்சுமி, நான் எதுவும் கொண்டு வரல. சும்மா தான் வந்தேன். எனக்கே மனசே சரியில்லையா, அதில் சும்மா தான் வந்தேன். சரி வாங்க, நான் தோட்டத்தில் தண்ணி வச்சுருக்கேன், அதில் குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் இருங்க. வரைய வந்த அப்புறமா கூப்பிடுவாண்ணே, அப்போ பார்த்துக்கிடலாம். சரி லட்சுமி. வாங்க கண்ணை தொடங்க.